எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்து கொழுக்கட்டை செய்யும்போது தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். வறுத்த மாவை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்ததாக வெல்லத்தை கரைச்சிக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு நான் 1.5 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். வெல்லம் 1 கப் எடுத்துக்கோங்க. இது கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெலாம் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம வடிகட்டின வெல்லத்தை அதே பேனில் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்ல கரைசலை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். கொதி நல்லா வந்ததும் ஏலக்காயை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் சும்மா ரஃப்பாக இடித்து போட்டிருக்கேன். அடுத்ததாக 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நெய் சேர்க்குறதால நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டவே ஒட்டாது. நெக்ஸ்ட்டு நான் வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவை சேர்த்ததும் நல்லா கிளறிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அங்கங்கே கட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம நல்லா கிளறிட்டே இருந்தோன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். ஒரு சில அரிசி மாவு நல்லா தண்ணி இழுக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வருது. கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நமக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நெய் சேர்த்ததால் கையில் எதுவும் ஆயில் அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம விரல் அதில் பதிஞ்சிரும். அதனால தான் இதை பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கொழுக்கட்டையும் வெந்துருச்சு. 1 மினிட் ஆனதும் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.